வணக்கம் அன்பர்களே. இன்றைக்கு நான் தங்களோடு பகிரப்போவது திரு சுஜாதா அவர்கள் எழுதிய மர்மக்கதைகளின் வரிசையில் எப்படி கொல்வேனடி. சீதாலட்சுமி வீடு திரும்பிய போது திடுக்கிட்டாள். கோபிநாத்தின் பூட்ஸ் வாசலில் வைத்திருக்க முன்னறையில் அவன் சீருடை கழற்றி ஆணியில் மாட்டப்பட்டிருந்தது. ஹாலில் மின்விசிறி ஓடிக்கொண்டிருந்தும் சிகரெட் புகை விரவியிருந்தது. ஆஸ்ட்ரை சிகரெட் துணுக்குகளால் அடர்த்தியாக இருந்தது. கோபிநாத் காலை நீட்டிக்கொண்டு எதற்கோ காத்திருந்தது போல் உட்கார்ந்திருந்தான். எப்போ வந்தீங்க? டியூட்டி இல்லையா? இல்லை. உடம்பு சரியில்லையா? உடம்புக்கு என்ன, நல்லா தான் இருக்கு. பின்ன என்ன இப்படி திடுதிப்புன்னு? சமைக்க கூட இல்லையே. நான் சாப்பிட வரல சீதா. எங்க போயிருந்த? சாதாரணமாக தான் கேட்டான். ஆனால் அவள் முகத்தை நேராக பார்க்கவில்லை. கடைக்கு போயிருந்தேன். ஏன்? எந்த கடைக்கு? 2-3 கடைக்கு. என்ன இது புதுசா? கோபிநாத் நிமிர்ந்து உட்கார்ந்து மறுபடியும் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து முழுசாக ஒரு தடவை இழுத்து அதை ட்ரேயின் விளிம்பில் வைத்தான். உட்காரு என்று காலால் பிரம்பு நாற்காலியை அவள் பால் தள்ளினான். போலீஸ் மடுக்கு. கோபம் போல இருக்கு. எதுக்குன்னு சொன்னீங்கன்னா? உட்காரு என்றான் அழுத்தமாக. கோபம். விளிம்பில் உட்கார்ந்தாள். நஜமா சொல்லு, எதுக்குன்னு தெரியாது? தெரியாது. கோபிநாத் சற்று நேரம் அவளை நிறுத்தி நிதானமாக பார்த்தான். ராமமூர்த்தின்னு ஒரு ஆளை தெரியுமா உனக்கு? அவள் முகம் சட்டென்று ரத்தம் இழந்து வெளிரி போனது. PS ராமமூர்த்தி. தன் பையில் இருந்து சீட் எடுத்து அட்ரஸ் A4 3rd block ஸ்டேஷன் ரோடு. எனக்கு யாரையும் தெரியாது. அவனைத்தானே பார்க்க போன? சொல்லு. உளராதீங்க. சொல்லு. கட்டின பண்டாட்டியே, சீதாலட்சுமி. சொல்லு. எப்படி உங்க அப்பா இந்த பேரை அதுவும் உனக்கு செலக்ட் பண்ணாங்களோ? சொல்லுடி, யாரு ராமமூர்த்தி? அவள் மௌனமாக இருந்தாள். நீ சொல்லாட்டி நான் சொல்வேன். ஒரு போலீஸ்காரங்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது. MG ரோட்ல ஹிந்துஸ்தான் சிஸ்டம்ஸ்னு கம்பெனி. அதுல சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். மாச சம்பளம் பிடிப்பு போக 2200. அவன் பையில் பல காகிதங்கள் இருப்பதை பார்த்தாள். மேஜை மேல் ரோஜா நிறத்தில் ஒரு ஃபைலே இருந்தது. எழுந்து அதை எடுத்து வந்து மறுபடி உட்கார்ந்தான். நான் உள்ள போறேன், நிறைய வேலை இருக்கு. இரு, போகாத. என் கேள்விக்கு பதில சொல்லிட்டு போ. என்ன கேள்வி? யார் இந்த ராமமூர்த்தி? அதான் நீங்களே சொல்றீங்களே. நீ சொல்லு, உனக்கு யாரு? யாரோ? நீங்க யாரை பத்தி சொல்றீங்கன்னே. நேராக எழுந்து வந்து புறங்கையால் அவள் கன்னத்தில் அறைந்தான். பொய் சொல்லாத. பொய் சொல்ற வேலை ஓஞ்சு போச்சு. எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இந்த ஃபைல் பூரா உன் சங்கதி தான் நாறுது. அவள் கன்னத்தை பிடித்து கொண்டு, எதுக்காக மாட்டடி அடிக்கிறீங்க? வலிக்குது. சொல்லு இப்ப. ராமமூர்த்திங்கிறது எப்பவோ பார்த்த ஆளு. எங்க ஊர்ல அப்பா அம்மாவுக்கு ஒத்தாசைக்கு வருவாரு. பெங்களூர்ல தான் அவர் இருக்காருன்னு பேசிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு முறை கூட பார்த்ததில்ல. அவரை நரசிம்மாமா ஒரு தடவை பஸ் ஸ்டாண்டில். என்ன ஒரு ஜோடனையா போய் சொல்ற பாரு. ஆச்சரியமா இருக்கு சீதா. சீதா, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நீ அந்த ஆளை என்னன்னைக்கு எந்தெந்த இடத்துல சந்திச்ச, எந்த ஹோட்டல்ல தங்குனீங்க, என்ன சாப்பிட்டீங்க, எங்க படுத்தீங்க? சச்ச, அபாண்டங்க. அப்படி ஏதும் சொல்லி தொலடி சண்டாளி. என்ன சொல்லணும்? உனக்கும் ராமமூர்த்திக்கும் இருக்கிற உறவுக்கு பேரு. ஐயோ, நான் தான் பார்க்கலன்னு சொல்றேன்ல. மறுபடியும் அடிபடணுமா? அடிங்க, அடிச்சு கொன்னுருங்க. அதை பத்தி அப்புறம். முதல்ல பேச்சு, அப்புறம்தான் செயல். அவள் மருண்டு அவனை பார்த்து, என்ன செய்ய போறீங்க? சொல்றேன் பைத்தியக்கார பெண்ணே. போலீஸ்காரனை கல்யாணம் செய்துக்கிட்டியே, அவனை ஏமாற்ற முடியாதுடி. ஒரு SIக்கு உள்ள பவர் தெரியாது உனக்கு. பீட் கான்ஸ்டபிள்ங்க, பேட்டர் ரவுடிங்க, பான் கடைக்காரங்க, கஞ்சா வியாபாரிங்க, சமூகத்தின் அடிமட்டத்து சாக்கடை முழுக்க அத்துப்படி. இந்த ஊர் பூரா எனக்கு கண்கள். என்ன போய் ஏமாத்தினியே பைத்தியம். என்கிட்ட பொய் சொல்லி தப்பிக்க முடியுமா? மேலும் பொய்ங்கிறது ரொம்ப சுலபமா கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம். போலீஸ்ல எத்தனை பொய் வியாபாரிங்களை பார்த்துருக்கோம், எத்தனை பொய் சாட்சியங்களை பார்த்துருக்கோம். கல்யாணம் ஆனதுலேருந்து 3 வருஷமா நீ சொன்ன பொய் அத்தனையையும் நான் கவனிச்சிருக்கேன். நீ BSc பாஸ் பண்ணிட்டு தான் சொன்னியே, அது பொய். 1 வருஷம் பாக்கி. உங்க அண்ணன் PWDல கெசடட் ஆஃபீஸர் நீயே, அது பொய். கிளார்க்கு.
உங்க அப்பாவுக்கு சென்னப்பட்டினத்தில் வீடு இருக்குன்னியே, அது போய். எத்தனை போய்! உன் அழகை தவிர மற்றதெல்லாம் போய் சீதாலக்ஷ்மி. அவள் அழ ஆரம்பித்தாள். அவன் கவனிக்காமல் தொடர்ந்தான். உன் முதல் பொய்யை வாரத்திலேயே கண்டுபிடிச்சிட்டேன். அப்பவே கேட்டிருக்கணும், தப்பாயிடுச்சு. அப்ப புது கல்யாண மயக்கத்தில் இருந்தேன். சின்ன சின்ன பொய்களை எல்லாம் மன்னிக்கிற வேலை. ஆனா இந்த பெரிய பொய்யை கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் கோட்டை விட்டுட்டேன். முதல்ல நம்பவே இல்லை. இப்படி இருக்காது இருக்காது. இந்த பித்துக்குள்ளி அப்பப்ப லேசா பொய் சொல்லுமே தவிர இந்த பொண்ணு போலீஸ்காரனுக்கு துரோகம் பண்ணாதுன்னு நம்பி உண்மையை தெரிஞ்சுக்கிறத ஒரு விதத்துல ஒத்தி போட்டுக்கிட்டே இருந்துட்டேன். கடைசியில அவள் கன்னம் கரைகிற அளவுக்கு கண்ணீர் பிரவாகமாக அழுது கொண்டிருந்தாள். ஒரு வாரம் அப்பா அம்மா வீட்டுக்கு சென்னப்பட்டினா போறதா சொன்ன பாரு. போயிருந்தேங்க, சாமி சாட்சியா. போயிருந்த, ஆனா ஒரு வாரம் பூரா அங்க இல்லை. 3 நாள்ல மாப்பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டாப்ல. திரும்பி வந்து மெஜஸ்டிக் பக்கத்துல சவிதா ஹோட்டல்ல ரூம் நம்பர் 8ல இருந்தீங்க. அவள் சட்டென்று அவன் காலை பற்றி கொண்டு பாதங்களை கண்ணீரால் நனைத்தாள். என்னை மன்னிச்சிருங்க, தப்பாயிருச்சு, பாவம் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. இனிமே அந்த ஆளை பார்க்கறதே இல்லைங்க. ஏதோ ஊர்ல 2 பேரும் ஒன்னா இன்ஸ்டிடியூட் போனப்ப லேசா பழக்கங்க. அவன்தான் என்னை வந்து பார்க்க ஆரம்பிச்சான். அப்பவே வெட்டாம அப்பா அம்மா தங்கச்சி பத்தியெல்லாம் செய்தி சொல்றான்னு அவனை போய் ஒரு முறை அந்த ஆஃபீஸில் பார்த்தேங்க. பக்கத்தில் அஜந்தா ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டோங்க. அதுக்கப்புறம் அவன் நிதானமாக அவளை எழுந்திருக்க வைத்து அவள் பின்னலை சற்றே இறுக்கி முகத்தை நிமிர்த்தி, பொய் சொல்றத நிறுத்துன்னு சொன்னன்ல, காலம் கடந்து போச்சு. இது தீர்மான வேலை. நீ போன இடங்கள், சுத்தின பார்க்கு, சந்து, சாப்பிட்ட ஹோட்டல், அவன் கூட பிசிக்கலா எத்தனை பழகுன, எல்லா விவரமும் இருக்கு. போட்டோ பாக்குறியா? 2 பேரும் ஆட்டோக்குள்ள அப்படியே லைலா மஜ்னு போல உடம்போட ஒட்டிக்கிட்டத பாக்குறியா பத்தினி பெண்ணே? மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, சத்தியமா இனிமே நான் அவனை. மன்னிப்புக்கெல்லாம் அர்த்தம் இல்லாம போச்சுரி என் மகளே. உன்னை நான் என்ன பண்ணணும் சொல்லு? கொன்னுடுங்க, என்னை கொன்னு போட்டுருங்க. இனிமே எனக்கு என்ன வாழ்வு? அப்படி வா வழிக்கு. எப்படி கொல்லணும்னு சொல்லு. மேஜை அறையை திறந்து ஒரு ரிவால்வர், ஒரு கத்தி, ஒரு சீசா 3ஐயும் எடுத்தான். அதை அவள் எதிரில் வட்டமான குள்ள மேஜை மேல் வைத்தான். எப்படி சொல்லு, எப்படி கொல்லணும்? ரிவால்வர் குண்டடிப்பட்டா, அதுவும் நெற்றி பொட்டில் வச்சா 1 செகண்ட் மண்டைக்குள்ள வலிக்கும், அப்புறம் மயக்கம் வந்துடும். கத்தியால குத்துனா ரத்த சேதம், முழுமையா வடியற வரைக்கும் ஞாபகம் இருக்கும். அனாவசியமா கார்பெட் கெட்டு போயிடும், கழுவுறதுக்கும் கஷ்டம். பாலிடால் விஷயத்தை வளர்க்கும், வாந்தி வரும், சில பேர் பழச்சும் இருக்காங்க. சொல்லு, எப்படி சாக விருப்பம்? அவள் நடுநடுங்கி, என்ன வேணா செய்யுங்க, நான் செஞ்சது தப்புதான்னா. கல்யாணத்துக்கு முந்தி இயல்பா நடந்ததுங்க. நீங்க சொல்ற மாதிரி விபரீதம் ஏதும் நடக்கலைன்னு சொன்னா நீங்க நம்பவா போறீங்க? அந்த பையன் கூட பழகினதுக்கு இளமை, அறியாமை, ஏதோ ஒரு குருட்டு தைரியம், வீட்டில் இருந்த சூழ்நிலை, இதெல்லாம் தான் காரணம். கல்யாணங்கிறது என் சம்மதம் எதுவுமே கேட்காம இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைப்பாங்களான்னு புயல் வேகத்தில் நடந்தது தாங்க. அப்போ யாராவது என்ன கேட்டிருந்தா நிச்சயம் மாட்டேன்னு சொல்லியிருப்பேன். இந்த மன கஷ்டம் வந்திருக்காது. உங்கள் கூட கல்யாணம் ஏன் தீர்மானம் இல்லைங்க. அந்த சுதந்திரம் எனக்கு யாரும் தரல. ராமமூர்த்தி கூட ஓடி போயிருக்கலாம். என்னவோ அவருக்கு தைரியம் வரல, சம்பாத்தியம் இல்லை. அப்போ அது முக்கியமான காரணம். 2 பேரும் கோழைங்க. ஆனால் கல்யாணம் ஆனப்புறம் அந்த உறவை தொடர்ந்தது தப்பு தாங்க. அது பாவம்னு சொல்லலை, தப்புங்க. அந்த தப்புக்கு இந்த சமூகத்தில் மரணம்தான் தண்டனை. தண்டனைக்கு நான் ஒத்துக்க தயார். நீங்கள் சொல்கிற மாதிரி மன்னிப்புங்கிறது காலம் கடந்து போச்சு. நீங்களே மன்னிச்சேன்னு சொல்லி என்னை இன்னைக்கு ஏற்றுக்கிட்டாலும் நாளைக்கு என்ன ஆறுது, நாளன்னைக்கு என்ன ஆறுது? 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு எப்படி நாம் 2 பேரும் இந்த சங்கடம், இந்த முள்ளு நமக்கிடையில இருக்க தொடர்ந்து மற்றவங்களுக்காக பாசாங்க வாழ முடியும்? தப்பு பண்ணின கணவனுக்கு மன்னிப்பு உண்டு, மறுவாழ்வும் உண்டு. தப்பு பண்ணின மனைவிக்கு இல்லைங்க. கொன்னுடுங்க. ஏதாவது காகிதத்தில் சூசைட்னு எழுதி கையெழுத்து போடணும்னாலும் எனக்கு சம்மதங்க. கோபிநாத் தன் மனைவி சொல்வதை கருணை காட்டாமல் கேட்டுக்கொண்டிருந்தான். அதன் பின் அந்த துப்பாக்கியை எடுத்து சேம்பரில் தோட்டா போட்டு அவளை உட்கார வைத்து அவள் நெற்றியின் பக்கவாட்டில் பதிய வைத்தான்.
வியர்வை ஆறாக பெருகியது. தாமதிக்காதீங்க ப்ளீஸ், சீக்கிரம். அதன் விசையில் விரல் நுழைத்தான். சீதாலக்ஷ்மி, நான் ஒரு போலீஸ் அதிகாரி. என் கீழே இருக்கிற இத்தனை போலீஸ் படையையும் திறமையையும் உபயோகிச்சு பிட்டா நீ செய்த அத்தனை காரியங்களையும் கவனிச்சு ரிப்போர்ட் வாங்கியிருக்கேன். இப்போ உன்னை சுடுறேன்னு வச்சுக்க. நீ தற்கொலைன்னு எழுதினாலும் போலீஸ் ஏமாற்ற முடியாதுன்னு எனக்கே தெரியும். சிஐடியில் கண்டுபிடிச்சிடுவாங்க. எனக்காக தகவல் சேகரித்த அதே ஆசாமிங்க எனக்கு எதிராக சாட்சியும் சொல்லுவாங்க. என்னை அரெஸ்ட் பண்ணி வேலை போய் ஜெயிலுக்கு போய் உன் வாழ்க்கையும் முடிஞ்சிரும், என் வாழ்க்கையும் முடிஞ்சிரும். எதுக்காக உன் பைத்தியக்காரத்தனத்துக்கு, உன் சபல புத்திக்கு, உன் பாவ காரியத்துக்கு, உன் தப்புக்கு நான் சாகணும்? அதனால் அவன் என்ன செய்ய போகிறான் என்பது பற்றிய பூர்ணமான குழப்பத்துடன் வாய் திறந்த நெற்றியை சுருக்கி கொண்டு கைகூப்ப துப்பாக்கியால் அந்த கைகளை பிரித்தான். எழுந்துரு, அந்த ராமமூர்த்தியை கூட்டி வர சொல்லியிருக்கேன். இப்போ வருவான். அவன்கிட்ட உன்னை ஒப்படைச்சிட்றேன். நீங்கள் எக்கேடு கெட்டுப்போங்க. நீ சூசைட் நோட்டில் கையெழுத்து போட வேண்டாமா? பிரிவு பத்திரத்தில் போட்டால் போதும். தயவு செஞ்சு என்ன விட்டுருமா? உன் துரோகத்தினால ராத்திரியெல்லாம் தூக்கம் இழந்து புழுங்க முடியாது. உன்னுடைய காமத்துக்காக நான் எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? கதவு தட்டப்பட கோபிநாத் அவன்தான் தர என்றான். அன்பர்களே, இத்துடன் இந்த கதை முடிகிறது. மீண்டும் இதே போன்றதொரு அருமையான மர்மக்கதையோடு தங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.